உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாக்கா வாங்க அத்தா. நீ வரதுக்குள்ள கோயில போய் அர்ச்சனை தட்டு வாங்கிடலான்னு பார்த்தேன். நாங்க வரதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? ஆமா, எங்கிட்டி பாண்டியத்தான்? அது அவுட்டர் ரோட்ல ஏதோ ஆக்சிடென்ட்டா, அதே அவசரமா போயிட்டாவோ. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமா சேர்ந்து விளக்கு போட வேண்டாமா? என்ன செய்ய, அவருக்கும் சேர்த்து நான் விளக்கு போட்டுக்க வேண்டியதுதான். நீ வாக்கா போலாம். வாங்க. எசக்கி, ஏமா நீ தானே எசக்கி? ஆமா, எதுக்குமா? நான் கிளியாஞ்சட்டி விக்கிறேன். உன் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவர் ஸ்டேஷன்ல இருந்து சொல்லி விட்டாரு. இந்தாமா, இதுல 108 இருக்கு. நெசமாவா? இத வச்சு விளக்கு போடுவியா? அக்கா காசு எல்லாம் ஐயா கொடுத்துட்டாங்கம்மா. நீங்க எடுத்துட்டு போய் விளக்கு போடுங்க. கூட வரலன்னு சண்டை போட்டா எப்படியெல்லாம் சமாதானப்படுத்துறாரு பாத்தியா? சரிதா, நீங்க போய் விளக்கு போடுங்க. நான் இங்கனுக்குள்ள இருக்கேன். இசக்கி, என்னக்கா? இந்தா தப்பு. நான் கேக்கலையே. உன் வீட்டுக்காரர் தாம்மா ஸ்டேஷன்ல இருந்து சொல்லி விட்டு இருந்தாரு. இந்தா வாங்கிக்க. இம்புட்டா? ஐயா சொன்னாரு, நான் தரேன். கூட நிக்கிறாங்களே உங்க அக்கா, அவங்களுக்கும் வச்சு விட வேண்டியதானே? கொடுத்தா நான் வரேன். சரிக்கா. பரவாயில்லையா, பாண்டி மாப்பிள்ள பொறுப்பான புருஷனா நடக்க ஆரம்பிச்சிட்டாரா? இதெல்லாம் சூடாமணி இருந்து பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. கூடிய சீக்கிரம் நானும் யாருன்றத காட்டதான் போறேன். நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கனே நிக்க. இசக்கி போன் அடிக்கிட்டு பாரு. அக்கா, இது கொஞ்சம் புடியேன். அவங்கதான் போன் பண்ணதாவோ. ஓ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாமா. உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தேன், வந்துருச்சா? வந்துச்சு மாமா, ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, நீ நிம்மதியா விளக்கு போட்டு சாமி கும்பிடு. நான் அப்புறமா பேசுறேன், சரியா? சரி மாமா, வச்சிடுத. அவங்கதான் கொடுத்து விட்டதெல்லாம் வந்துருச்சான்னு கேட்டாவோ. ஏக்கா, இந்த பூவை எனக்கு வச்சு விடுதியா? வா. கொடுக்கா. அப்படியே இரு. சரி, போயிட்டு வாங்க. சரிப்பா, வா. வணக்கம்மா. வணக்கம். இல்ல சேது, இன்னும் அந்த பொண்ணு தூக்கல? அவ அப்பவே வீட்டை விட்டு கிளம்பிட்டால. எங்கம்மா தனியாவா வந்தா? கூட 3 பேர் வந்தாங்கம்மா. சுத்தி முத்தி அவங்க ஆளுங்களா இருக்காங்க, எப்படிமா தூக்க முடியும்? இப்ப எங்க அவ? உள்ள போயிட்டாங்கம்மா. முட்டா பயலுகளா, வெளிய வச்சு தூக்காம என்கிட்ட வந்து வியாகியானம் பேசிட்டு இருக்கியா? மா, எம்புட்டு கூட்டம், அம்புட்டு கூட்டம் இருக்கும்போது எப்படிமா தூக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பதில வச்சுக்க. உள்ள போவோம், எப்படியாச்சும் அவளை தூக்கணும். ஆமா, நீங்க எல்லாரும் வந்த கார் எங்கடே? அங்க பின்னாடி நிக்குதுல்ல, அதான். சரி சரி, இத பாரு, உள்ள போலாம். நல்லா கவனமா கேட்டுக்கங்க. நீங்க யாரும் என் கூட வரவே கூடாது. நான் யாரும் நீங்க யாரும் மாதிரி தான் இருக்கணும், புரியுதா? சரி அத்தா. இது பாருங்க,
அவசர ஆத்திரத்துக்கு கூட யாருமே என்கிட்ட வந்து பேசிடக்கூடாது. இந்த பாருல, எதுவா இருந்தாலும் போன் இருக்குல்ல, அதுல ஒரு போனை போடு, அதுலயே பேசிக்கலாம். சரிதா. இந்த பாரு, சரியான சந்தர்ப்பம் வந்ததும் நான் கண்ணை காட்டுதேன், நீங்க தூக்கிடுங்க. சரியா? சரிங்க. சரி, நான் முன்னால போதேன், நீங்க என் சரிதா. பின்னாலேயே வாங்க. சரிங்கம்மா. கேட்டி, ஆ அப்பா அங்கேயே வெளியில நிக்கிறாரு, வந்து திரிய பிரிச்சு கொடுக்கலாம்ல. அக்கா, இன்னும் 40 நாள் திரும்பலல்ல, அப்பா கோயிலுக்குள்ளே வரக்கூடாதான், அதான் வெளி பிரகாரத்திலே நிக்கிறாரு. வெங்கடேஷ், கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்றீங்களா? திரியெல்லாம் கொஞ்சம் திரிச்சு கொடுக்க முடியுமா? அப்ப திரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? வெங்கடேஷ், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? குடு குடு. பிடிங்க. ஏங்கா மாமாவை இப்படி வேலை வாங்குத? அவர் பாவம் இல்லையா? இதுல என்னட்டி இருக்கு? அண்ணன் இருந்தா செஞ்சு கொடுக்காதா? அவருக்கு எந்த ஈகவும் இல்ல. எனக்காக எல்லாத்தையும் விட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. எனக்காக செய்யறதுல ஒன்னும் தப்பு இல்ல. நீ மட்டும் ஒரு நாளும் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்ட, ஆனா என்ன எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்துருவல்ல. எனக்கு ஈகோ இல்ல, என் ஈகோ உன் வீட்டுல இல்லடி. என் வீட்டுக்கு வா, அங்க காட்டுறேன், அப்ப தெரியும்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.